இவ்வளவு சீக்கிரம் பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் ஆனவங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என் கூடவே இருந்தது ஒரு காரணம். என்ன வந்து நாம் எதுவுமே இயல்பாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்மளை படுக்க போடுறதும் இயல்பாக ஒரு நடந்த நிகழ்ச்சி மாதிரி இன்றைய தினம் 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடுவில் பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவன் எனக்கு உதவி இருக்கான். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. மக்கள் அனைவரும் ஏன்னா இன்றைக்கி 3ஆவதுன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னை பார்க்க வந்தார். அப்போது வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேனா, என்னங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன், என்ன எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களேன்னு. டாக்டர்ஸ் வேர் சர்ப்ரைஸ்டு. பெரலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர் அவர் வாங்கன்னு வரவேற்கிறார் அப்படின்னா அந்த அளவிற்கு ஆண்டவன் அருளோடு இருக்கான் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. எனவே இந்த படத்தை பொறுத்தவரை டாக்டர் ராஜசேகர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விட்டுட்டாருங்க. மேக்கப்பே கிடையாது. இந்த படம் எடுத்ததில் மேக்கப்பே கிடையாது. சாதாரண காஸ்டியூமில் வந்தேன். படம் அவங்க சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டு நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அளவிற்கு இந்த படம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நாம் இயல்பாக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியாக இந்த படத்தை டாக்டர் ராஜசேகர் அவர்கள், அவருடைய டீம், தம்பி குரு, இவங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாப நோக்கில் நீங்கள் லாபங்கிறது எப்போவுமே இந்த கேபிட்டல் தாஸ் கேபிட்டல் அதை படித்தீங்கன்னா தெரியும். சர்ப்ளஸ் வேல்யூ தியரி அப்படின்னு. அந்த சர்ப்ளஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? அதனால் கம்யூனிஸ்ட்டுகளோட தியரியே கம்யூனிஸ்ட்டுகள் தான் உடைச்சாங்க. அது வந்து இட்ஸ் இம்ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லி அந்த சர்ப்ளஸ் வேல்யூ அது வர முடியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் நிரூபிக்குது. அந்த மாதிரியாக நம்ம நாட்டில் பல்வேறு சம்பவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு. அதில் இந்த கதை வந்தது கொரோனா சமயத்தில். அந்த சமயத்தில் மக்களுக்கு அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிய வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு காட்சி வரும். இதில் பணியாட்களுக்கு 50,000 ரூபா, நர்ஸுகளுக்கு 40,000, டாக்டர்மா கோச்சக்கூடாது, டாக்டர்களுக்கு 20,000 போனஸ் கொடுங்க அப்படின்னு. இதில் காரணம் என்ன? 24 மணி நேரமும் உழைச்ச ஒரு கம்யூனிட்டி உண்டுன்னு சொன்னால் அது அந்த சுத்திகரிப்பாளர்கள். அவங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ட்ரைக் இருந்திருந்தால் கூட நாம் நாறி போயிருப்போம். அந்த மாதிரியாக இந்த மருத்துவத்துறையின் மூலமாக மக்களுக்கு எப்படி போய் அடைய முடியும் என்பதையும், அதில் ஊழல் செய்கிறவனை ஆட்சியே போனாலும் ஊழல் செய்கிறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற தீம் மக்கள்கிட்ட சென்றடைவதற்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. வெற்றி விழா
நடக்கும் பொழுது நான் ஓடிப்போய் மைக்கில் நின்று பேசுகின்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். இந்த விஷயத்தில் படம் மிகப்பெரிய வெற்றியாக ஓடும். அந்த ஓடுறத ராஜா ஓடி போய் பார்ப்பான். அந்த அளவுக்கு சூழ்நிலை இருக்கும், உங்களுடைய ஆசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். சினிமாவுக்காக ஒரு இதில் இவர் ராஜா அண்ணா வந்து முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டப்போ அவங்க தர்ஷினி மேமோட ரோல் தான் வந்து கேட்டாங்க. அவர் சீன்லாம் சொன்னப்போ உண்மையாலுமே எனக்கு பயமாக இருந்துச்சு. சார் இது முன்னாடி நான் கேமரா முன்னாடி நின்னதே கிடையாது. கேமரா முன்னாடி பேசியிருக்கோம், யூடியூப் சேனலில் எல்லா சேனல்லையும் போய் பேசுகிறோம், டிவிலலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வெயிட்டான ரோல் சார், என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு தான் அப்புறமா அவங்க தர்ஷினி இது பண்ணிவிட்டு தம்பி சொன்னாப்புல ஒரு முக்கியமான ரோல்லாம் இல்லை, 2 சீனில் வருவேன், அவ்வளோதான், சும்மா வந்துட்டு போகலாம். ஏன்னா அவர் முன்னாடி நிறைய இந்த இதில் கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கான்செப்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, அவங்க தான் அவங்கள நம்பி நம்மளோட உயிரையே கொடுக்குறோம். நம்ம டாக்டர்கள் சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டால் நெஞ்சை கிழிக்கணும்னா கிழிச்சிடுறோம், நம்ம கொண்டு அட்மிட் பண்ணிடுறோம், கடவுளுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறோம். ஆனால் அந்த மெடிக்கல் ஃபீல்டில் எப்படிலாம் சில பேர் சீட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இதை வந்து அந்த மருத்துவத்தை வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்னப்போ ரொம்ப உண்மையாலுமே அதுக்காக தான் அந்த தலைப்பை வச்சுருந்தார். ஸோ மருத்துவர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னொன்று நம்மளுமே நிறைய ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சும்மா தலைவலிக்குதுன்னா ஏதோ ஒரு டோலோவை போடலாம், காய்ச்சனா நம்ம எல்லாருமே இன்றைக்கி எல்லாரும் அற வைத்தியர்கள் எல்லாருமே சொல்லுவாங்களா, 1000 பேரை கொண்டா அற வைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொண்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நம்மளோட இளைய தலைமுறையை வந்து நம்ம வந்து எப்படி பழி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதாவது உணவுலேருந்து இந்த மாத்திரைகள் எடுக்கிறதுலேருந்து, நம்ம தாத்தா இருந்தது உடம்பு எப்படி இருந்தது, நம்ம அப்பாலாம் எப்படி இருந்தாங்க, நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம 40 வயசில் நம்ம கூட நடந்துருவோம் போல இருக்கு 1 கிலோமீட்ரு, நம்ம பிள்ளைங்களாம் 10 அடி நடக்க மாட்டேங்கிறாங்க, புசுங்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஓடி போய் ஊசியை போடுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு மாத்திரையை கொடுக்குறது, அந்த மாதிரி. அதனால் அவர் எடுத்திருக்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப நல்ல கான்செப்ட்டு. படம் வந்து நல்லா சிறப்பாக வரணும். இங்கே நிறைய இவங்களாம் விமர்சனம் எழுதுகிறவங்களாம் வந்திருக்கீங்க, நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. படம் வந்து சிறப்பாக வெற்றி அடையணும். அடுத்ததாக ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியாக நம்ம எல்லோரும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening, everybody. Thank you so much, sir, for giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. Thank you for my team, Guru and Tabitha, Raja sir, ma'am. Thank you so much media for welcoming me. Yes, sir. Thank you, sir.